எஸ்எஸ்சி அவர்கள் இருக்காங்களே, விஜய் சாரோட தந்தை. ஆக்சுவலாக விஜய் சாரை அரசியலில் பெரும் சக்தியாக உருவெடுக்க வைக்கணும்னு முதல்ல நினச்ச மனுஷன் யாருங்க? எஸ்எஸ்சி அவர்கள். அவர் நம்ம திருத்தணி முருகர் கோயில் இருக்குல்ல, அங்கே கிளம்பி போயிட்டாப்புல. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே போயிட்டாப்புல. போனவர் அங்கே பிரார்த்தனை மேற்கொண்டார், தரிசனம் பண்ணார், கூடவே தியானத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் அவர் அங்கே போனதையும் பார்க்க முடிஞ்சுது. என்னதான் விஜய் சார் ஃபேமிலி கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஹிந்து மார்க்கம் சார்ந்து ஹிந்து கடவுள்கள் சார்ந்த நம்பிக்கை அவங்க குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாக எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்கே லிட்டரலாக பார்க்க முடியுது. அடுத்து த்ரிஷா அவர்கள். இன்னைக்கு May 4 த்ரிஷா அவர்கள் பர்த்டே. எலெக்ஷன் ரிசல்ட் இடையே பாருங்க, ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சு. அவங்க திருப்பதி போயிருக்காங்க, ரிசல்ட்டுக்கு முன்னாடி திருப்பதி போயிருக்காங்க. போயிட்டு அங்கே பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க. பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க பிறந்தநாள் முன்னாடி தான் போயிருக்காங்க. ஆனால் பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரி ஒரு கட்சி சார்ந்த அபிமானம் இருக்காது அவங்களுக்கும், ஒருவேளை அந்த கட்சி சார்ந்து கூட ஜெயிக்கலான்னு வேண்ட போயிருக்கலான்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க சொன்னதை தெரிய விடுங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அங்கே கூடி கேட்பாங்கல்ல, அப்போ ஒருத்தர் என்ன கேட்குறாப்புல, தெலுங்குல கேட்குறாப்புல, இன்னைக்கு ரிசல்ட் பக்காவா நம்ம பக்கம் தானே அப்படின்ட்டு. த்ரிஷா அவர்கள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவர் கேட்குற கேள்வியும் கரெக்டாக மிக்ஸ் ஆகவே, ஓகே இவங்களுக்கு அந்த கட்சி சார்ந்த அபிமானம் இருக்க போல இருக்கு, அதான் சிரிச்சு புன்னகையில் தன்னோட பதிலை வெளிப்படுத்துறாங்கன்னு அப்படி பல பேரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.